யோசுவா முதலாம் அதிகாரம் 5வது வசனம் என்ன சொல்றது வாசிப்போம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. உன்னை கைவிடுவதும் இல்லை. பாத்தீங்களா, ஆண்டவரோடு நீ இருந்தால் அவர் உன்னை கைவிட மாட்டார். ஆனால் அவர் ஒரு கட்டளையை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? அந்த 8வது வசனத்திலே என்ன சொல்லி கொடுக்கிறார் சொல்லி பார்க்கலாமா? அந்த 8வது வசனம் என்ன சொல்லுகிறது சொல்லி கொஞ்சம் வாசிப்போமாக. இந்த நியாயப்பிரமாண புத்தகம் இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இது எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழிகளை வாய்க்க பண்ணுவாய். புத்திமானாய் நடந்து கொள்வார். அல்லேலூயா. அதான் அந்த ஊரை ஆண்டவர் என்ன சொல்றார்? திருப்பி அந்த 9வது வசனத்தை கொஞ்சம் பார்க்கலாம். நான் உன்னை கைவிடவில்லை. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? மனம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே கூட இருப்பார். அல்லேலூயா. எவ்வளவு நல்ல வார்த்தை தெரியும். நிறைய தட்டி ஆண்டவரே சொல்லுவாங்க, என் ஆண்டவர் நல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. நீ போகிற இடமெல்லாம் அவனோட கூட இருப்பார். அப்ப இந்த செய்தியின் தலைப்பு என்றால் இயேசு ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் போய் கைவிடாதபடி உன்னை வழிநடத்துகிற தெய்வம். நம்ம யாரெல்லாம் மனிதர்களை நம்பலாம், மனிதர்கள் எல்லாரும் கைவிட்டுருவாங்க. எல்லாம் சொல்லுவாங்க, நான் உங்களுக்கு உதவி செய்வேன் அப்படின்லாம் சொல்லுவார்கள். ஆனா ஆண்டவர் சொன்னார், என்ன வாய்ப்பு சொல்கிறது, அவர் போய் சொல்ல மனிதன் அல்ல, மனக்கு உத்திரணும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரோ அப்படிப்பட்ட தெய்வத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா.